இவ உண்மையை அண்ணிக்கிட்ட சொல்லுவா. அண்ணி இவள வீட்டை விட்டு கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளுவாங்கன்னு பார்த்தா இவன உஷாரா கோவிலுக்கு கூட்டிட்டு போறா. நீங்க கண்ட கனவு இதுதானா? வீடோ கோவிலோ இந்த வீட்டை விட்டு போனவ திரும்ப வரக்கூடாது. அவ்வளவுதானே நமக்கு வேணும். அக்கா, இங்கே நின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நேரா கோவிலுக்கு போலாம். ஆமா ஆமா, அந்த இசை இந்த வீட்டை விட்டு போறத நான் பார்த்து சந்தோஷப்படலாம் நினைச்சா முடியாம போயிடுச்சு. சரி வா, நம்ம கோவிலுக்கு போய் அந்த கண்குள்ளா காட்சிய கண்ணார பார்த்து சந்தோஷப்படலாம். சரி வா ஸ்ரீஜா. அக்கா அவங்க முடிவுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம என்ன பேச முடியும்? எதுவும் பேச முடியாதுதான் வர்ஷினி. இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இசை அம்மா கிட்ட பேச விடாம தடுத்துடலான்னு விஷாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா இசை தான் கேட்கல. அக்கா பாவம் ராகவ், ஒவ்வொரு நாளும் அத்தையோட பாசம் குழந்தை விஷயத்துல அதிகமா போறத நினைச்சு நினைச்சு என்கிட்ட ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இசையோட இடத்துல யாரு இருந்திருந்தாலும் நமக்காக இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஆமா ராகவ், அக்கா அளவுக்கு விஷாலும் நமக்காக ரிஸ்க் எடுத்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. என்ன ரிஸ்க் எடுத்து என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? அந்த ஸ்ரீஜா மேல அம்மா கோவமா இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஸ்ரீஜாவால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாம போக போகுது. அது வரைக்கும் அந்த பொய்யெல்லாம் மெயின்டைன் பண்ணி இருந்தா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா? நம்ம சொல்றத இசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்கா. அக்காவோட மனநிலையும் என்னோட மனநிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் விஷால். அக்கா இல்லாத குழந்தைய இருக்குன்னு நம்ப வைக்க எனக்காக போய் சொல்லிருக்காங்க. நான் இருக்கிற குழந்தைய யாருக்கும் தெரியாம மறைக்க ட்ரை பண்றேன். இதனால அக்காவோட மனசு எப்படி இருக்கும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இசையோட ஆசை எல்லாமே தெரிஞ்சுதான் உண்மையெல்லாம் சொல்லாம கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு சொன்னேன். ஆனா அவ என் பேச்சே கேட்கலையே. சரிடா விஷால், இசை நம்ம பேச்ச கேட்காம அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு கிளம்பி போயிட்டா அதுக்காக நம்ம அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா. வர்ஷினி சொல்ற மாதிரி நம்ம இசைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம பாத்துக்கணும். புரியுது ராகவ். இசை இந்த வீட்டை விட்டு போகாம இருக்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கடவுளே, ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்லலாம், அது தப்பில்லைன்னு நினைச்சேன். வர்ஷினியோட வாழ்க்கைக்காக நான் சொன்ன அந்த போய் இன்னைக்கு என் மனசாட்சிய இவ்ளோ ஒருத்தோன்னு நான் நினைக்கவே இல்லை. இல்லாத ஒரு குழந்தையா இருக்குன்னு நம்பி அதுக்காக அத்தை துடிச்ச அந்த நிமிஷமே நான் உடைஞ்சு போயிட்டேன். என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற அத்தை கிட்ட இதுக்கு மேலையும் போய் சொல்லிட்டு வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். நான் சொன்னதை கேட்டு அத்தை என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, அந்த முடிவை தாங்கிக்கிற தெம்பு மட்டும் எனக்கு கொடு. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. அத்தை, அது வந்து ஸ்ரீஜா, என்னடி வந்த விஷயத்த சொல்லாம வந்து போய் இப்படி ஜப்பு மாதிரி இழுக்கிறான். எனக்கு வர கோபத்துக்கு நானே போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துட போறேன். போங்கக்கா, நீங்க சொன்ன உடனே அத்தை நம்பிடுவாங்க. பேசுறது கவனிங்க. சரி கவனிக்கிறேன். அத்தை, நான் ஒரு உண்மையை சொல்ல போற அத்தை. சொல்லுமா இசை, என்ன சொல்ல நினைக்கிறியோ தாராளமா சொல்லு. அது வந்து எதை பத்தி சொல்ல? ஒரு நிமிஷம் இசை, போன் வருது. என்ன சொல்றீங்க? அப்படியா? ஐயோ, நான் அங்க வரேன், உடனே வரேன். அத்தை, என்னாச்சு அத்தை?
ஸ்ரீஜா, சிந்தாமணி, அ, என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? இதோ வரேன்னு. ஓ, என்னம்மா, எங்க போயிட்டு வரீங்கன்னு தானே கேட்டேன். அது அது அண்ணே, ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கண்ணே, அவங்கள பார்க்க போயிட்டு வந்தேன். உங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்ரீஜாவெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? ம், நான் ஒன்னும் அக்கா கூட போகல. அவங்கள வர வழியில பிக்கப் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ம், ம். ஸ்ரீஜா எப்படி சொல்லிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல, பாப்போம். வா விஷால். விஷால் பாத்து. ஏய், விஷால், என்னடா நீ? ஐயோ அம்மா. அடி பலமா பட்டிருக்காடா. அப்பா அப்பா பயப்படாதீங்கப்பா. ஒண்ணும் இல்லப்பா, சின்ன மைல்டான ஃப்ராக்சர் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ராக்சரா? ஐயோ, இருங்க. டாக்டர் ஒரு வாரத்துல சரியாயிடும்னு சொல்லிருக்காரு. நீங்க worry பண்ணிக்காதீங்க. ஷூ. அண்ணன் எப்பவுமே பைக்க வேகமா தான்ப்பா ஓட்டுவான். ஏய், தெரிஞ்ச மாதிரி பேசாத. எனக்கு தெரியும், நான் தான் உன் கூட காலேஜ்க்கெல்லாம் வந்திருக்கேனே. பைக்க ஸ்லோவா ஓட்டுன்னு நானும் எத்தனை வாட்டினா சொல்றது. இப்ப பாரு எவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன்னு. ஷோ, இவ ஒருத்தி வாய் வச்சுட்டு சும்மா இரு. என்னடா? என்ன கொடுமை ஸ்ரீஜா இது. அந்த இசை உண்மையை சொல்லுவா, இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரமாட்டான்னு பார்த்தா இவன் கால்ல கட்டோட வந்திருக்கான். அதானக்கா, இவனுக்கு நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல இசை உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கானு தெரியல. பார்த்து வரக்கூடாதா? நீ பேசாம இரு. அவனே எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கான். நீ இன்னும் உசுப்பேத்தி விடாத. பாரு, அப்படி சொல்லு ராகவ். இந்த இசை சலனமே இல்லாம இருக்கிறத பார்த்தா திரும்ப நம்ம தான் ஏமாந்துட்டோமோ? அதுல என்னக்கா சந்தேகம்? நமக்கு விஷால் இல்ல இசை, இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விபூதி அடிச்சிட்டாங்க. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. பல்லவி, அம்மா, இத பூஜை ரூம்ல வச்சிருமா. சரிம்மா. இசை, இந்த விஷாலுக்கு அடிபட்டதுல நீ ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனதையே நான் மறந்துட்டேம்மா. இப்ப சொல்லுமா, என்ன விஷயம்?